போலீஸ் மேல கேக்குறியா? என்னடா என்னடா என்ன என்ன மறைக்கிற? ஏய் உங்களை விடுறா. ஏய் வேணா என்ன கேளு. டேய் வேணா, நீ பெரிய தப்பு பண்ற. டெய்லர் நீ இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வான்னு சொல்றேன்ல. நீ தப்பு பண்ற. குடுத்துரு, துப்பாக்கிய குடுத்துரு. ஏ போத குடுக்குறியா இல்லையா? டேய் சஞ்சீவ் சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ். வேண்டாம்டா சஞ்சீவ். டெய்லர் இந்த பக்கம் வா. டேய் இந்த பக்கம் வான்னு சொல்றேன்ல. குடுறா. கபார், துப்பாக்கிய வச்சு இன்ஸ்பெக்டரை மிரட்டுறது பெரிய தப்பு. உன்னை தூக்கி உள்ள வச்சேன், ஜாமீன் கூட கிடைக்காது. ஏய் வாய் மூடுறா. டெய்லர் நீ போயிடு. முடியாது, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் சொல்றத கேளு டெய்லர். இவனுக்கு நீதான் தேவை, நான் இல்ல. நீ போயிடு, என்னை பத்தி கவலைப்படாத. இவனால என்ன எதுவும் பண்ண முடியாது. இல்ல சஞ்சீவ், நான் போக மாட்டேன். இவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க. டேய் சொன்னா கேளு, ரிவால்வர் என்கிட்ட கொடுத்துரு. டெய்லர் நான் சொல்றேன், நீ போ. டேய் பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. மரியாதையா ரிவால்வர் என்கிட்ட கொடுத்துரு. நீ போன்னு சொல்றேன்ல, போ. சரிஜா, அங்க பாரு. மா, இவ எப்படிமா ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சா?
துப்பாக்கியை கையில் எடுத்தா போலீஸ்காரன் அடிப்பியா? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. சார் தருங்க சார். சார் ஏய், ஏன் மேலையா கைய வைக்கிற? உன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில் தான்டா. ஸ்ரீஜா உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு போனை போடு. உனக்கு இருக்குடா. சொல்லுங்க. அபி என்ன வெளியில போயிட்டு இருக்கா? நீங்க முதல் ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்றேன். உள்ள வரவா? உள்ள வந்தா சஞ்சீவ் எங்களை பாத்துருவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? ஸ்டேஷனுக்குள்ள வர சொல்றாரு. ஸ்டேஷனுக்குள்ளயா? உள்ள சஞ்சீவ் இருக்கானே, நம்மள பாத்துருவானே. அதெல்லாம் பார்க்க மாட்டான், உள்ள வான்னு சொல்றாரு. வா போலாம். சரி வா போலாம். வாங்க. ஆமா, அவளை எதுக்கு வெளியில விட்டீங்க? நான் எங்க விட்டேன்? அந்த சஞ்சீவ் தான் துப்பாக்கி வச்சு என்ன மிரட்டி அவளை தப்பிக்க வச்சிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா. சரி, சஞ்சீவ் எங்க? செல்லுக்குள்ள இருக்கான். சார் அவனை ஏன் சார் அடைச்சு வச்சிருக்கீங்க? அவனை வெளியில விடுங்க சார். ஏன் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அடிப்பான், என்னையவே துப்பாக்கி வச்சு மிரட்டுவான், நான் அவனை வெளிவிடணுமா? அவன் மேல கஞ்சா கேஸ் போட்டு ஆயுஸ்க்கு அவன் வெளியே வர முடியாம பண்றான் பாரு. என்ன சார் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு நான் பணம் கொடுத்தது அபிய உள்ள வைக்கதான், சஞ்சீவ இல்ல. நீங்க கொடுத்த பணத்தை வேணா திருப்பி வாங்கிட்டு போங்க. எனக்கு பணத்தை விட எனக்கு இருக்கிற மரியாதை, என் மேல மத்தவங்களுக்கு இருக்கிற பயம் இதான் முக்கியம். இந்த ஸ்டேஷன் என் கோட்டை. இதுல நான் சிங்கம் மாதிரி இருந்தேன். ஏன் ஸ்டேஷன்ல வச்சு என்ன ஒருத்த அடிச்சு அவமானப்படுத்திருக்கான். அவனை நான் சும்மா விட்டா இந்த ஸ்டேஷன்ல எவனாச்சும் என்ன மதிப்பானா? நீங்க கொடுக்கிற பிச்சை காசுக்காக என் ஈகோவெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. என்ன அடிச்சதுக்கு நான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனி எவனும் என்னை எதிர்த்து பேசுறதுக்கே பயப்படணும். அப்படி ஒரு தண்டனை அவனுக்கு நான் கொடுக்க போறேன். இருக்கிற கேஸ் எல்லாம் அவன் மேல போட்டு அவன் லைஃபுக்கும் வெளி உலகத்தை பார்க்க முடியாத மாதிரி பண்றேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். அவன் என்னோட மருமகன் சார். அவ உங்களுக்கு என்னவா இருந்தா எனக்கு என்ன? சார், இப்போ சஞ்சீவ உங்களால வெளியில விட முடியுமா முடியாதா? என்னம்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இந்தம்மா உன் பணத்தப்படி. ஒழுங்க மரியாதை ரெண்டு பேரும் இப்ப வெளியே போயிருங்க, இல்ல உங்களையும் சேர்த்து உள்ள வச்சிருவேன். ஸ்ரீஜா, இவர் நம்மள உள்ள வச்சாலும் வச்சிடுவாரு. வா நம்ம போயிடலாம். வான சொல்றல, போ போ. ச்சே, போச்சு, எல்லாம் போச்சு. இப்படி பிள்ளையார் பிடிக்க குரங்கா போகும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அபி அசிங்கப்படுத்துவோம், அவளை தூக்கி உள்ள வைப்போம் நினைச்சா, ஆனா மாட்டிக்கிட்டது சஞ்சீவ். நம்ம குடும்பமானதான் போக போகுது. போயும் இந்த போலீஸ்காரங்கிட்ட போய் டீல் பேசணும் பாரு. எல்லாம் நம்ம நேரம்.
பணத்தை வாங்கிக்கிட்டு வேலையை முடிச்சு கொடுப்பான்னு பார்த்தா புது பிரச்சனையை கொடுத்துட்டான். இப்ப என்ன பண்றது? மா சும்மா புலம்பாதமா. நடந்ததை நம்மளால மாத்த முடியாது. நீ புலம்புறதால இன்ஸ்பெக்டர் ஒண்ணு சஞ்சீவை வெளியில விட போறது இல்ல. சஞ்சீவை எப்படியாவது வெளியில எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அத மட்டும் யோசி. மா சொல்லு. பேசாம ஒரு லாயரை கூட்டிட்டு வந்து சஞ்சீவை வெளியில எடுத்துடலாமா? வேணாம் வேணாம். நம்ம லாயர் கிட்ட போனோம்னு வை, அவன் என்ன ஏதுன்னு துருவி துருவி கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம பண்ண எல்லா தப்பையும் அவன் கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். அவன் எப்படி நமக்கு தெரியாது. அவன் ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டானா என்ன பண்றது? உண்டியல் காசுக்கு ஆசைப்பட்டு சொம்புக்குள்ள கை மாட்டிக்கிட்ட கதையாயிடும். ஏற்கனவே இந்த போலீஸால நாம பட்டது போதும். வேற என்னமா பண்றது? சஞ்சீவை வெளியில எடுக்கணும்னா நம்ம லாயர் கிட்ட போய் தான் ஆகணும். வேணா ஒண்ணு பண்ணலாமா? பேசாம அனு கிட்ட உண்மையை சொல்லி அவகிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? அனு கிட்டயா? வேணாம். அவ தங்கச்சியை தான் நம்ம ப்ராஸ்டியூட் கேஸ்ல உள்ள தள்ள பார்த்தோம். இப்ப அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்டா அவ பண்ணுவாளா? நமக்கு இப்ப வேற வழி இல்ல. சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுறது புத்திசாலித்தனம். தெரியாத ஒருத்தங்கிட்ட எல்லா உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறத விட தெரிஞ்ச ஆளுகிட்ட உண்மையை சொல்லி சரண்டர் ஆவறது தான் புத்திசாலித்தனம். நீ சொல்றது சரிதாமா. நான் அனுக்கு ஃபோன் பண்றேன். சொல்லு, என்ன விஷயம்? அனு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு வா. சரி, கொஞ்சம் இரு, நான் வரேன். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? சொல்லுமா. அது ஒண்ணு இல்ல பார்ட்னர். நாங்க ஒரு விஷயம் சொல்லுவோம், அதை கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது, சரியா? நான் கோவப்படுற மாதிரி அப்படி என்ன பண்ணீங்க? அது வந்து பார்ட்னர், சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? என்ன கேட்காம எதுக்கு இப்படி பண்ணீங்க? அபி ஸ்ரீஜாவை அடிச்ச கோவத்துல இப்படி பண்ணிட்டோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அபி என் தங்கச்சி. அவ சஞ்சீவ கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் வாழ போற வீட்டுல அவளும் வந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சனே தவிர அவ மானம் போகணும், அசிங்கப்படணும் நான் நினைச்சதே இல்லை. இனிமே என்ன கேட்காம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி பார்ட்னர், ஏதோ தெரியாம இது நடந்து போச்சு. இனிமே இப்படி நடக்காது. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப அதை எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு ஐடியா சொல்றேன். சஞ்சீவை இப்போதைக்கு வெளியே எடுக்க வேண்டாம். என்ன சொல்ற அனு? நீ சஞ்சீவை வெளியில எடுக்க ஐடியா சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி எடுக்க வேண்டான்னு சொல்ற. எல்லாம் காரணமாதான். அத்தை அபிய தேட ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள அவங்களால அபிய கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கும் சந்தோஷ்க்கும் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என் நிச்சயம் நடக்கும்போது சஞ்சீவ் அந்த இடத்துல இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டம்.
இப்போ நீங்க பண்ண வேலையால நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. என்ன ஆப்ஷன்? சஞ்சீவ் ஜெயில இருக்கிற விஷயம் நாளைக்கு ஒரே ஒரு நாள் உங்க வீட்டுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணா போதும். அப்படி நாம பண்ணிட்டா நமக்கு இருக்கிற இந்த என்கேஜ்மெண்ட் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். சஞ்சீவ் ஜெயில இருக்க விஷயத்த வீட்ல மறைச்சா என்கேஜ்மெண்ட் பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்? எனக்கு புரியல. நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு மட்டும்தான் கோர்ட் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் சஞ்சீவ் ஜெயில இருக்கிற விஷயத்த தெரியாம நம்ம மெயின்டைன் பண்ணிட்டா அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே, அப்புறம் சண்டே, அதுக்கு அடுத்து ஃபெஸ்டிவ் லீவ் 3 நாள் வருது. அப்புறம் கேஸ் ஹியரிங் டேட்டு அது இதுன்னு ஒரு 4 நாள் போயிடும். அத்தை சொன்ன ஒரு வாரம் டைம் முடிய 4 நாள் கரெக்டா இருக்கும். அதுக்குள்ள அத்தையால எப்படியும் அபிய கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள நாம ஈஸியா சமாளிச்சிடலாம். அத்தை சொன்ன டைம் முடிஞ்சா ஒரு 2-3 நாளுக்குள்ள எப்படியாவது அவங்கள ஒத்துக்க வச்சு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டா சஞ்சீவ் ஜெயில இருப்பான். அவனால கண்டிப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு வரவே முடியாது. நாம ஈஸியா தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம சஞ்சீவ் கொஞ்ச நாள் ஜெயில இருந்தான்னா அங்க இருக்கிற டார்ச்சர்ல ஈஸியா அபிய மறந்துடுவான். சூப்பர் பார்ட்னர், நீங்க பயங்கரமான ஆளு. எல்லாம் சரிதான். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் பெரிய கேஸ் போட்டு சஞ்சீவ உள்ள வெப்பன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. போய் கேஸ் தானே போடுவான், அதையெல்லாம் ஈஸியா உடைச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்போ ஓகே. அதுக்குள்ள என்கேஜ்மெண்ட்டை ஈஸியா நடத்திடலாம்ல. கண்டிப்பா இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. யோ ஏட்டு சார் இங்க வாயா. வரேன் சார். நான் சொல்ற மாதிரி அந்த பையன் மேல கேஸ் எழுது. பள்ளி வளாக வாசலில் நின்று கொண்டு மாணவர்களுக்கு கஞ்சா விற்று கொண்டிருக்கும் போது சஞ்சீவ் என்பவரை காவல்துறையினரால் தகுந்த ஆதாரத்துடன் கைது செய்யப்பட்டார். போலீஸ்கார மேலையா கைய வைக்கிற? நீ எப்படி வெளியே வர்ற நான் பாக்குறேன்டா.